ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைப்பக்குவம். இன்றைக்கி நாம் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, வெல்லம், பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், உப்பு, கொதிக்கிற தண்ணி. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் சூடு பண்ணி அதில் பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதோட வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ நாம் கொழுக்கட்டையை ரெடி பண்ணலாம். கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கலாம், இடியப்ப மாவா, அல்லது நீங்கள் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் கலந்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறனால நம்ம கையால் கிளற முடியாது, அதனால் கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி அப்பப்போ ஊற்றிக்கோங்க. இப்போது மாவு ஃபுல்லாக ரெடியாச்சு. இதை நம்ம கொழுக்கட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். இது மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நீங்கள் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம், நீல வாக்குலையும் உருட்டிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெல்லமும் பருப்பும் நல்லா கலந்து வேகட்டும். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் உள்ள கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு ஜாரில் ஒரு 4 கரண்டி தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காவை நல்லா அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா பருப்போடு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை கலந்துக்கோங்க. தேங்காய் பாலை நல்லா அதிலே கொதிக்க விடுங்க. ஒரு 2 கொதி வரும்போது நம்ம ஷேப்பாக வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணனால அது கரையாது. நல்லா ஒரு 10 நிமிஷம் அதிலேயே நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கொழுக்கட்டை ரெடி ஆனதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காவை அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி. நாம் இப்போ இதை சர்வ் பண்ணலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.